10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸசைஸ் நம்பர் 1.4க்கு உண்டான அனைத்து குறிப்புகளையும் பார்த்துருக்கோம். இப்போ அதுக்குண்டான பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸு. அதில் வந்து எக்ஸசைஸ் நம்பர் 1.4 இல்லையா? சரி, அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? கீழே கொடுக்கப்பட்ட வரைபடங்கள் சார்பை குறிக்கின்றனவா என தீர்மானிக்கவும், விடைகளுக்கான காரணத்தை கொடுக்கவும். சரி, இப்போ ஒரு 4 வளைவரைகள் கொடுத்துருக்காங்க, கர்வ். அந்த வளைவரையை வந்து நம்ம சார்பு இல்லையான்னு சொல்லணும். சரியா? நாம் 2 சோதனை படிச்சிருக்கோம். கிடைமட்ட கோட்டு சோதனை ஒன்று படிச்சிருக்கோம், குத்துக்கோட்டு சோதனை ஒன்று படிச்சிருக்கிறோம் இல்லையா? சரி, குத்துக்கோட்டு சோதனை எதுக்கு பயன்படும்? அது சார்பாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. கிடைமட்ட கோட்டு சோதனை எதுக்கு பயன்படும்? அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லையா? சரி, இப்போ இந்த கல்வியில் வந்து நம்ம சார்பான்னு மட்டும் பார்த்தா போதும், அப்படி தானே? சரி, இப்போ ஒரு வளைவரை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு குத்துக்கோடு ஒன்று வரைஞ்சி பார்க்கணும். சரியா? அது வளைவரையை வெட்டுமாறு வரைய வேண்டும். சும்மா ஏதோ ஒரு பக்கமெல்லாம் போட்டக்கூடாது. இதுதான் வளைவரை. இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு, இது ஆரிஜின். இப்போ ஒரு குத்துக்கோடு வரையணும். இது இந்த இடத்துல நம்ம வரைஞ்சோம்னா அது வந்து ஒரே ஒரு புள்ளியில் மட்டும்தான் வெட்டும் இல்லையா? சரி, இங்கே வெட்டினோம்னா 2 புள்ளியில் வெட்டும். அப்போ நம்ம எங்கே வரையலாம்? அதிகபட்சம் எங்கே வெட்டுமோ அந்த இடத்துல தான் வரையணும். சரி, அதுக்கு பேர் தான் குத்துக்கோட்டு சோதனை. அப்போ நம்ம இங்கே வரையலாம். அப்போ 2 இடங்களில் வந்து இந்த வளைவரையை இந்த குத்துக்கோடானது வெட்டுகிறது, P மற்றும் Q. அப்போ என்ன சொல்லிடலாம்? இந்த கொடுக்கப்பட்ட வளைவரையை குத்துக்கோடானது P மற்றும் Q என ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டுவதால் இந்த வளைவரை ஒரு சார்பு அல்ல. அப்படித்தானே? சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ 2வது கேள்வி எடுத்துக்கலாம். 2வது கேள்விக்கு உண்டான வளைவரை இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த வளைவரையில் ஏதோ நம்ம இடத்துல ஒரு குத்துக்கோடு வரைய வேண்டும். எங்கே வேணாலும் வரையலாம். சரியா? சரி, இங்கே வரைஞ்சிக்கலாம். அப்போ இது ஒரே ஒரு இடத்துல தான் வெட்டுது. சரியா? இங்கே 2 இடங்களில் வெட்டப்பட்ட காரணத்தால் அது என்ன ஆயிடுச்சு? வளைவரை சார்பு அல்லன்னு சொல்லிட்டோம். இங்கே நம்ம எங்கே ஒரு குத்துக்கோடு வரைஞ்சோம்னாலும் அது வந்து ஒரே ஒரு இடத்துல தான் வெட்டும். ஏன்னா வளைவரை அந்த மாதிரி இருக்குது. அப்போ இதுக்கு என்ன சொல்லிடலாம்? இங்கே எழுதணும் இல்லையா? கொடுக்கப்பட்ட வளைவரையை குத்துக்கோடானது P என்ற ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வெட்டுவதால் இது ஒரு சார்பாகவும் எழுதணும். சரியா? கொடுக்கப்பட்ட வளைவரையை குத்துக்கோடானது P என்ற ஒரே இடத்தில் மட்டும் வெட்டுவதால் இது, அதாவது இந்த வளைவரை ஒரு சார்பு ஆகும். சரியா? அப்போ இதுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? வளைவரை 2 இடங்களில் வெட்டுவதால் அது வந்து இந்த வளைவரையான ஒரு சார்பாகாது. இந்த வளைவரையானது குத்துக்கோடின் மூலம் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் வெட்டுவதால் இந்த வளைவரை ஒரு சார்பை குறிக்கும். சரியா? அடுத்த கேள்வி போகலாம். நெக்ஸ்ட் 3rd கொஸ்டின். ஒரு வளைவரை கொடுத்துருக்காங்க. அந்த வளைவரையில் வந்து நம்ம குத்துக்கோடு வரைஞ்சி பார்க்கலாம்.
அதிகபட்சம் எத்தனை இடங்களில் வெட்டுகிறது? P என்ற ஒரு இடத்தில் வெட்டுகிறது, Q என்ற இடத்தில் வெட்டுகிறது, R என்ற இடத்தில் வெட்டுகிறது. அப்போ என்ன சொல்லலாம்? கொடுக்கப்பட்ட வளைவரையை குத்துக்கோடானது P, Q மற்றும் R என ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டுவதால் இது சார்பு அல்ல. அவ்வளோதான். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஒரு வளைவரை கொடுத்துருக்காங்க, இது 4th கொஸ்டின் இல்லையா? சரி, இப்போ ஒரு குத்துக்கோடு எங்கே வேணாலும் வரைஞ்சிக்கலாம். இந்த செகண்ட் கொஸ்டின் போட்ட மாதிரியே அதே மாதிரி தான். அப்போ இங்கே ஒன்று போடலாம். அப்போ எத்தனை இடத்துல வெட்டுது? P என்ற ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வெட்டுகிறது. ஒரு இடத்தில் வெட்டினால் அது என்ன சொல்லிடலாம்? சார்புன்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டினால் அது சார்பு அல்ல, ஒரே ஒரு இடத்தில் வெட்டினால் அது சார்பாகும். இது வந்து குத்துக்கோட்டு சோதனை சார்பான்னு கேட்டிருக்காங்க. இதுவே வந்து எந்த வகை சார்புன்னு கேட்டிருந்தாங்கன்னா கிடைமட்ட கோட்டு சோதனை பாட்டு பார்த்துருந்துருக்கலாம். கிடைமட்ட கோட்டு சோதனை இதே மாதிரி தான், ஒரே ஒரு புள்ளியில் மட்டும் வெட்டுச்சுன்னா அந்த சார்பானது ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு சொல்லிடலாம். சரியா? ரைட். இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின். f is a function from a to b, f of x is equal to x by 2 minus 1 என வரையறுக்கப்படுகிறது. a மற்றும் b ஆகிய இரண்டு கணங்கள் கொடுத்துட்டாங்க. அதாவது இது எப்படி ரீட் பண்ணால் f is a function from a to b அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஏலேருந்து பிக்கான சார்புன்னு கூட சொல்லிக்கலாம். அந்த f of x எப்படி வரையறுக்கிறாங்கன்னா x by 2 minus 1, இதில் வந்து மதிப்பகம் a, துணை மதிப்பகம் b, அது ரெண்டையும் கொடுத்துட்டாங்க. அப்போ வீச்சகத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ சொல்யூஷன் போயிடலாம். இப்போ ஏழு வந்து 2, 4, 6, 10, 12 ஆகிய எண்கள் வழங்கப்பட்டுள்ளன. பியில் வந்து 0, 1, 2, 4, 5, 9 ஆகிய எண்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு வந்து இந்த மதிப்புகளை கொடுத்துடலாம். ஏன்னா எக்ஸ் இதிலேருந்து எடுக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே கிடைக்கும். சில நேரத்தில் இதை ஒயின்னு கூட சொல்லலாம். ஒயினால் ஒன்று தான், எஃப் ஆஃப் எக்ஸ்னால் ஒன்று தான். சரி, ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் அங்கேயே இருக்குது, அப்போ இங்கே எழுதிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் என்ன கொடுக்கலாம்? 2. இந்த எக்ஸில் எங்கேருந்து எடுக்கிறோம்? ஏயிலிருந்து எடுக்கிறோம். சரி, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 2 சார், எக்ஸ் இஸ் ஈக்குவல் 2 எனில் எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டு போகணும். அப்போ எஃப் ஆஃப் 2, அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு பிரதியிட வேண்டியது தான். இங்கே சார்பு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 2ன்னு போடலாம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2, 2 அடித்தோம்னா 1, 1ல் 1 கழிச்சோம்னா 0. சரி, அடுத்து என்ன மதிப்பு கொடுக்கணும்? 4. அப்போ எக்ஸு சமம் 4 எனில் எஃப் ஆஃப் 4, எஃப் ஆஃப் 4. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 4ன்னு போட்டால் எவ்வளோச்சு? 4/2 minus 1. இதை கட் பண்ண எவ்வளோச்சு? 2. 2 minus 1, 1. அடுத்து என்ன கொடுக்கணும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 எனில் எஃப் ஆஃப் 6. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 6ன்னு போட்டால் முடிஞ்சுது. 6/2 minus 1. இதை கட் பண்ண எவ்வளோ? 3 times. 3 minus 1, 2. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 கிடையாது, 10. நல்லா பார்த்துக்கணும். 8க்கு பதிலாக 10 கொடுத்துருக்காங்க. 10. அப்போ எஃப் ஆஃப் 10 இஸ் ஈக்குவல் டு 10/2 minus 1. இதை கட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? 5. 5 minus 1, 4. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஸோ 12. அப்போ எஃப் ஆஃப் 12ன்னு போடும்பொழுது 12/2 minus 1. இதை கட் பண்ணால் நமக்கு 6. 6 minus 1, 5. அப்போது 0, 1, 2, 4, 5 இங்கே இருக்குது. அப்போ பிரச்சனை இல்லை. சரியா? இதை வச்சு நம்ம வந்து ஒவ்வொன்றா எழுத போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வரிசை ஜோடிகளின் கணம் எழுதணும் இல்லையா? சரி, எழுதிடலாமா? வரிசை ஜோடிகளின் கணம், செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ், வரிசை ஜோடிகளின் கணம். நீங்கள் நோட்டில் எழுதும் பொழுது கேள்வியை எழுதி அப்புறம் தான் பதில் எழுதணும். சரியா? சரி, இதை வந்து ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ எஃப்னு கூட எடுத்துக்கலாம். எஃப் இஸ் ஈக்குவல் டு, அதை எப்படி எழுதலாம்? இங்கே 2ன்னா இங்கே 0ன்னு எழுதிக்கணும். சரியா? சரி, அப்போ 2,0. அடுத்தது 4,1. அடுத்தது 6,2. அடுத்தது 10,4. அடுத்தது 12,5. அப்போ வரிசை ஜோடிகளின் கணமை எழுதியாச்சு. சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதிலே 2வது அட்டவணையை எழுதணும். இதுவே வந்து அட்டவணையை எழுதணும். அப்புறம் அம்புக்குறிப்பட ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடிஞ்சு இதை ரப் பண்ணிக்கலாம்.
இப்போ இது வந்து இதை வச்சு நம்ம அட்டவணையை தயார் செய்ய வேண்டும். ரெண்டாவது கேள்வி கூட இங்கே எழுதலாமா? அட்டவணை. அட்டவணை ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம எழுதணும் இல்லையா, அதே வந்து எக்ஸு f(x)ன்னு போட்டுட்டு எக்ஸுக்கு என்ன எழுதணும்? 2 4 6 10 12 இல்லை மேலே 2 கீழே வந்து 0, அடுத்து 4 1 6 2 10 4 12 5. இதுதான் அட்டவணை. ரொம்ப சிம்பிள். தேர்டு அம்பு குறிப்பிடம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏரோ டயக்ராம். அம்பு குறிப்பிடம்னா ரெண்டையும் வந்து இந்த மாதிரி ஒரு கணமாக, அதாவது ஒரு வளையத்துக்குள்ளே எழுதிட்டு அதுக்குண்டான தொடர்பு என்னது? எஃப். ஏக்கில் எது எழுதணும்? 2 4 6 10 12. பிக்கில் எது எழுதணும்? 0 1 2 4 5 9. சரியா? இப்போ 2க்கு 0 இல்லை ஏறாமருக்கு உள்ள வரைக்கும் போட்டு விட்ருங்க. ஏன்னா சில பேர் பாதிலே விட்டுருவாங்க. அப்போ அது எதை குறிக்குது? 0 குறிக்குதா 1 குறிக்குதா என்று தெரியாமல் போய்விடும். அடுத்தது 4க்கு 1, 6க்கு 2, 10க்கு 5, சாரி 10க்கு 4, 10க்கு 4, 12க்கு 5. சரி, இது அம்பு குறிப்படம். இது என்ன வகைன்னு தெரியுதா? ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகவும் இருக்குது. இங்கே ஒன்று மிஸ் பண்ணியிருக்கோம். அப்படி மிஸ் பண்ணியிருந்தால் என்ன சார்பு? உட்சார்பு. ஒன்றுக்கு ஒன்றான மற்றும் உட்சார்பு. சரி, கடைசி என்ன வரைய போகிறோம்? வரைபடம். வரைபடத்துக்கு நம்ம XH YH வரைஞ்சிக்க வேண்டியது தான். எக்ஸு ஒய். எக்ஸில் எல்லாமே 2 மடங்காக இருக்கிறனால 2 2 போட்டுக்கலாம். 2 4 6 8 10 12. இங்கே வந்து இங்கே 2 2 எடுத்துக்கலாம். 2 4 6. இது கூட கொஞ்சம் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா? 8 10 போதும். அப்போ 2, அங்கே ஒரு இருப்பாங்க, வரிசை சொல்லி எழுதலாம், இல்லை அட்டவணை பார்த்து எழுதலாம். 2, 0. அப்போ இந்த புள்ளி, அப்போ இங்கே எழுதிக்கணும் 2, 0. அடுத்து 4, 1 இங்கே இருக்கும். 4, 1. கிராஃப் குறிக்க தெரியும் இல்லையா? 6, 2 இங்கே வரும். அடுத்து 10, 4 10ல் 4 இங்கே வரும். அடுத்து 12, 5 12ல் 5 கொஞ்சம் மேலே வரும். இதெல்லாம் இணைச்சி நம்ம ஒரு கோடு போட்டாலும் சரி, இல்லை அப்படியே விட்டோம்னாலும் சரி. இது வந்து ஒரு நேர்கோடு. அப்போ நேர்கோடு இப்படி வரும். சரியா? இப்படி குறித்து அதுக்கு பேர் என்னது? அம்பு குறிப்படம். இங்கே XH YH எல்லாம் போட்டுக்கலாம். இது ஆரிஜின். சரியா? சரி, இதில் டவுட் இருந்தால் பாஸ் பண்ணி நிப்பாட்டி பாருங்கள், அப்போ தான் புரியும். சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? தேர்டு கொஸ்டின், ஒரு சார்பினுடைய வரிசை ஜோடிகளின் கணம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து நம்ம மேலும் அம்பு குறிப்படம், அட்டவணை மற்றும் வரைபடம் இது 3ஐயும் வரைய வேண்டும். சரியா? போன கேள்வியில் நம்ம வந்து வரிசை ஜோடிகள் கணமே நம்ம தான் கண்டுபிடிச்சோம். ஆனால் இந்த கேள்வியில் அதை வேலை மிச்சம். நேரடியாக வந்து வரிசை ஜோடிகளின் கணம் கொடுக்கப்பட்டு விட்டது. நம்ம அம்பு குறிப்படம் இந்த மாதிரி வரைஞ்சா போதும். ஃபஸ்ட் என்னது? அம்பு குறிப்படம். அப்போ இதில் முதல் இருக்கிறதெல்லாம் வந்து மதிப்பகம், ரெண்டாவது இருக்கிறதெல்லாம் வீச்சகமாக இருக்கலாம், துணை மதிப்பகம் இருக்கலாம். இது ஏபின்னு எடுத்துக்கலாம். ஏபி இப்படி போகிறதுக்கு பேர் என்னது? சார்பு. அப்போ முதல் உறுப்பெல்லாம் ஏ என்ற கணத்தில் போட்டலாம். 1 2 3 4 5. இங்கே என்ன வருது? 2 3 4. மேலே உறுப்புகள் இருக்குதா இல்லைன்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம விட்டுடலாம், அதை பற்றி கவலை இல்லை. அப்போ 1க்கு எதுக்கு போய் ஒன்றினுடைய நிழல் ஒரு 2. 2க்கும் அதே தான். இங்கேருந்து 2 போய்க்கலாம்,
ஆனால் அங்கேருந்து இப்படி வரக்கூடாது. 3க்கு 3க்கும் 2 தான். 1க்கு 2, 2க்கு 2, 3க்கு 2, 4க்கு 3, 5க்கு 4. அப்போ வரிசை ஜோடிகளின் கணத்தை வைத்து அம்புக்குறி படம் தயார் செய்யப்பட்டு விட்டது. அடுத்து அட்டவணை. அப்போ அட்டவணை எழுதும் பொழுது மேலே எக்ஸு கீழே எஃப்எஃப்எக்ஸ்னு எழுதலாம், இல்லைன்னா ஒய்னு எழுதலாம். 2ல் எது எழுதினாலும் ஓகே தான். அப்போ 1க்கு 2, 2க்கு 2, 3க்கு 2. இங்கே பார்த்து பாருங்கள், 1க்கு 2, 2க்கு 2, 3க்கு 2, 4க்கு 3, 5க்கு 4. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சரியா? இப்போ தேர்ட் என்னது? வரைபடம். அப்போ எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் வரைஞ்சிக்க வேண்டியது தான். எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் ஆதி. அப்போ 1 2 3 4 5 தான். பாருங்கள், இங்கே பார்க்கலாம் 1 2 3 4 5. அப்போ தனித்தனியாக படலாம் 1 2 3 4 5. இங்கே 2 3 4. அப்போ 1 2 3 4, ஒரு 5 வரைக்கும் கூட போட்டுக்கலாம். சரி, அப்போ 1க்கு 2, 1,2, 2க்கும் 2 தான், 3க்கும் 2 தான், 4க்கு 3, 5க்கு 4. அப்போ படம் இப்படி வளைஞ்சு வருது. சரியா? படம் போடனாலும் போடலாம், ஃப்ரீயாக விடனாலும் விட்டுக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் 4th கொஸ்டின். f is a function from n to n, f of x is equal to 2x minus 1 கொடுத்துட்டாங்க. இது ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு சொல்லணும், அதே நேரத்தில் மேல் சார்பு இல்லைன்னு சொல்லணும். ஒன் ஃபங்க்ஷன் அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன், நாட் ஆன் டு ஃபங்க்ஷன் நம்ம சொல்ல போகிறோம். சரி, நம்ம ஒரு ரிசல்ட் ஒன்று படித்தோம். என்ன? f of a1 f of a2 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, எனில் a1 மற்றும் a2 சமமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை சமப்படுத்தி இது நமக்கு கிடச்சிதுன்னா, அப்போ கொடுக்கப்பட்ட சார்பு இருக்குல்லையே f ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. இது நம்ம படிச்சிருக்கிறோம். சரியா? f of a1ஐயும் f of a2ஐயும் சமப்படுத்தி a1 is equal to a2 நமக்கு கிடச்சிதுன்னா, கொடுக்கப்பட்ட சார்பானது ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு நம்ம வந்து குறிப்பில் படிச்சிருக்கோம். சரியா? அப்போ இந்த கேள்வியில் பார்க்கும் பொழுது ஒரு சார்பு ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. f of x is equal to 2x minus 1. அப்போ a1 a2க்கு பதிலாக நம்ம x1 எடுத்துக்கலாம். அப்போ f of x1 f of x2 ரெண்டை எடுத்து சமப்படுத்தி பார்க்கலாம், என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். f of x அப்படின்னா 2x minus 1. அப்போ f of x1 அப்படின்னா 2x1 minus 1 is equal to f of x2 அப்போ என்ன வரும்? 2x2 minus 1. இது -1, அது -1. இது அங்கே போனால் +1 மாதிரி, இது -1 இங்கே வந்தால் +1 மாதிரிடும். -1 +1 முதல்ல என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 2x1 is equal to 2x2. இருபுறம் 2ஆல் வகுத்துடலாமா? அப்போ 2 கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்ன இருக்குது? x1 is equal to x2. நம்ம என்னென்னு எடுத்தோம்? f of x1 is equal to f of x1 எடுத்தோம். ஆனால் அதில் உள்ள உறுப்பு இருக்குல்லையே x1 மற்றும் x2, அது ரெண்டு எப்படி இருக்குது? ஒன்றாக இருக்கிறது. எனவே f ஆனது என்ன சொல்லிடலாம்? இந்த f of x ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு சொல்லிடலாம். சரியா? அப்போ இந்த பார்ட்டு முடிஞ்சுது. இப்போ அடுத்த பார்ட் என்ன கேட்டிருக்காங்க? மேல் சார்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மேல் சார்புன்னு என்னது? துணை மதிப்பகத்தில் உள்ள ஏதேனும் ஒரு உறுப்புக்காவது முன் நிகழ்வு இல்லாமல் இருக்க வேண்டும். இப்போ நம்ம படத்தில் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இப்போ அம்புக்குறி படம் போடலாம். அம்புக்குறி படம். இதில் மதிப்பகம் என்னது? n. துணை மதிப்பகம் அதுவும் n தான். அப்போ ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் என்னப்பா?
ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கும், அவ்வளோதான். இப்படியே போயிட்டே இருக்கும். அதுவும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அப்போ அதுக்கும் அதேமாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு போயிட்டே இருக்கும். சரியா? சரி, இப்போ வந்து f(x)ன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க, வரையறுத்துருக்காங்க. அதை ஒவ்வொரு உறுப்பாக போட்டு பார்க்கலாம். முதல்ல n போட்டு 1 போட்டு பார்க்கலாமா? இங்கே வந்து எல்லா உறுப்புக்கும் நம்ம போட்டு பார்க்கணும். இங்கே எதுவுமே மீதம் வரக்கூடாது. இங்கே மீதம் வந்து விட்டால் அது சார்பே அல்ல. அங்கே மீதம் வந்துக்கலாம். சரி, அப்போ f(1) போட்டு பார்க்கலாம். f(1)ன்னா எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு பிரதியிட வேண்டும். அப்போ 2 பெருக்கல் 1 மைனஸ் 1. அப்போ 2 1 2, 2ல் 1 போச்சுன்னா 1. சரி, அடுத்து 2 போட்டு பார்க்கலாம். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 2 போடுங்க. அப்போ 2 × 2 - 1 = 4 - 1 3. இது 3 போட்டு பார்க்கலாம். 2 × 3 - 1. அப்போ 2 3s are 6, 6 - 1 5. அடுத்து f(4) போட்டு பார்க்கலாம். 2 × 4 - 1, 2 4s are 8, 8 - 1 7. இந்த ஒன்றே ஒன்று போட்டு பார்த்துட்டு விட்டுடலாம். அப்போ f(5) போட்டால் 2 × 5 - 1 = 10 - 1 9. இப்போ நமக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்கிது இல்லையா? 1 3 5 7 9 எல்லாமே என்னது? ஒற்றைப்படை எண்கள். அப்போ 1ன்னு போட்டால் நமக்கு என்ன கிடைக்குது? 1. 2ன்னு போட்டால் 4. சரி, 3யா? 2ன்னு போட்டால் 3. 3ன்னு போட்டால் 5. 4ன்னு போட்டால் 7. 5ன்னு போட்டால் 9. சரி, நமக்கு ஒரு பேட்டர்ன் தெரியுது இல்லையா? 1னுடைய நிழல் உரு 1, 2 நிழல் உரு 3, 3 நிழல் உரு 5, 4 நிழல் உரு 7, 5 நிழல் உரு 9. இப்படி பார்க்கும்போது தனித்தனியாக போகுது இல்லையா? அப்போயே நமக்கு தெரியுது ஒன்றுக்கு உண்டான சார்பு. இருந்தாலும் நம்ம வந்து தியரட்டிக்கலாக நம்ம நிறைவு செஞ்சாச்சு. அதனால் நம்ம இது சொல்ல வேண்டியதில்லை. என்ன சொல்ல வேண்டியதில்லை? மதிப்பகத்தில் ஒவ்வொரு உறுப்புக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரே ஒரு நிழல் உரு மட்டுமே உள்ளது. அப்படி அதனால் வந்து அது வந்து ஒன்றுக்கு உண்டான சார்புன்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இங்கேயே நம்ம சொல்லியாச்சு. இப்போ ஒன்றுக்கு உண்டான சார்புன்னு சொல்லியாச்சு, மேல் சார்பு இல்லைன்னு தான் சொல்லணும். இதை கொஞ்சம் அழைச்சிடலாம். மேல் சார்பாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்னவாக இருக்கணும்? இதில் உள்ள அனைத்து உறுப்புகளுமே மதிப்பகத்திலேருந்து துணை மதிப்பகத்துடன் தொடர்பு கொண்டிருந்தால் அது வந்து என்ன சொல்லிடலாம்? மேல் சார்புன்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே வந்து 1க்கு முன் உரு இருக்குது, 3க்கு முன் உரு இருக்குது, 5க்கு முன் உரு இருக்குது, 7க்கு முன்னூறு இருக்குது, 9க்கு முன்னூறு இருக்கா? ஆனால் இடையில் 2 4 6 8 ஆகிய எண்களுக்கு உறுப்புகளுக்கு முன் உருக்கள் இல்லை. சரியா? அப்போ இங்கே வந்து மீதி வந்துருச்சு. 2 4 6 8 இரட்டைப்படை எண்கள் எல்லாமே வந்து தொடர்பு இல்லாமல் இருக்குது. அப்போ அது என்ன சொல்லலாம்? மேல் சார்பு இல்லை தான் இங்கே சொல்லணும். துணை மதிப்பகத்தில் உள்ள ஒரு உறுப்பு இல்லைன்னா கூட அது வந்து மேல் சார்பு இல்லை தான். ஆனால் இங்கே வந்து இரட்டைப்படை எண்கள் எல்லாமே மதிப்பகத்திலிருந்து தொடர்பு இல்லாமல் இருக்குது. துணை மதிப்பகத்தில் உள்ள ஏன்னா நம்ம ஒரு உறுப்பு மட்டும் சொன்னால் கூட போதும். 2, அதாவது 2 பிலாங்ஸ் டு n ஆனது முன் நிழலுறு இல்லாமல் உள்ளது. 2க்கு இல்லைனா 2க்கு கூட எழுதிக்கலாம். உள்ள உறுப்பு 2க்கு முன் உரு, அதாவது ப்ரீ இமேஜ் இல்லை. எனவே கொடுக்கப்பட்ட இந்த சார்பானது, அதாவது இது மேல் சார்பு அல்ல. அப்போ என்ன சார்பாக இருக்குது? உட்சார்பாக இருக்குது, அவ்வளோதான். சரியா? ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மேல் சார்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் 5th question. f is a function from n tends to n. f of m is equal to m square plus m plus 3. அதாவது மதிப்பகம் ஒரு இயல் எண்ணாக இருக்கணும், துணை மதிப்பு ஒரு இயல் எண்ணாக இருக்கணும். அப்போ ஒரு சார்பு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சார்பு வந்து நம்ம ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு நம்ம சொல்ல போகிறோம். சரியா? சொல்யூஷன் போயிடலாம். அப்போ நம்ம 2 சார்பு எடுத்துக்கலாம். அதாவது மதிப்பகத்தில் 2 உறுப்புகள் எடுத்துக்கலாம், m1 m2. அப்போ f of m1 உறுப்பு எடுத்துக்கலாம், f of m2.
அம்புக்குறி படம் போடாமல் இதை பயன்படுத்தி நம்ம சொல்லிடலாம். சரியா? அப்போ 2 சார்பு எடுத்துட்டோம், 2 உறுப்புகளுடைய மதிப்புகள் எடுத்தாச்சு. ரெண்டையும் சமப்படுத்தலாம். சமப்படுத்தி நமக்கு M1 M2 2 சமமாக கிடச்சிதுன்னா இந்த கொடுக்கப்பட்ட சார்பானது ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு ப்ரூஃப் ஆயிரும். அதுக்கு தான். சரி, அப்போ f(m1)னா இதை பார்த்து சொல்லுங்கள். m1² + m1 + 3. அப்போ ரைட் சைடு m2² + m2 + 3. இந்த +3 அங்கே போச்சுன்னா -3 ஆயிரும். அப்போ ரெண்டையும் இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். சரி, இப்போ அனைத்து உறுப்புகளையும் ஒருபுறமாக கொண்டு வரலாம். அப்போ m1² + m1 - m2² - m2 = 0. இது ரெண்டு இடதுபுறமாக கொண்டு வந்தாச்சு. சரி, இப்போ ரெண்டு ஒரு லிங்க் கொடுக்கலாம். எது? m1² - m2² ப்ளஸ் இது ரெண்டே ஒரு லிங்க் கொடுக்கலாம், m1 - m2 இன்னும் ப்ராக்கெட் கூட போட்டுக்கலாம். சரியா? சரி, நம்ம அடிப்படையாக ஒரு இயற்கணித சூத்திரம் ஒன்று படிச்சிருப்போம். a² - b² அப்படின்னா a + b × a - b இல்லையா? ஒரு அல்ஜிப்ராயிக் ஐடென்டிட்டி. அப்போ முதல் உறுப்பு வர்க்கம், இரண்டாவது உறுப்பு வர்க்கம் இப்படி இருக்கா? அப்போ ரெண்டே ஒரு முறை கூட்டிட்டு ஒரு முறை கழித்து எழுதி கொள்ளலாம். அதுதான் இந்த சூத்திரத்துக்கு உண்டான விரிவாக்கம். அப்போ இதுக்கு பதில் என்ன படிக்கலாம்? m1 + m2 × m1 - m2. இது எடுத்து இங்கே எழுதியாச்சு. அடுத்து இங்கே ஒரு m1 - m2 இருக்கு இல்லையா ப்ராக்கெட்டில், அதை எழுதிக்கணும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காரணிப்படுத்த போகிற வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இங்கே மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது? இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. ரெண்டு உறுப்புலையுமே பார்த்தா இது மொத்தமாக ஒரே உறுப்பு, இங்கே ஒரு உறுப்பு இருக்குது. அப்போ இந்த உறுப்புலேயும் m1 - m2 இருக்குது, இந்த உறுப்புலேயும் m1 - m2 இருக்குது. அந்த m1 - m2 பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். பொதுவாக எடுக்கும் வழி அப்படி தான். அப்போ முதல் உறுப்பில் m1 m2 எடுத்தாச்சு. m1 - m2 மீதி என்ன இருக்குது? m1 + m2. அப்புறம் ஒரு ப்ளஸ் இருக்குது. அடுத்தது இந்த m1 - m2 வெளியில் எடுத்துட்டோம். மீதி என்ன இருக்கும்? அப்போ ஒரு முறை வேணும் உள்ளே பெருக்கி பாருங்கள். இது ரெண்டையும் பெருக்கு. இந்த ப்ராக்கெட் அப்படியே எடுத்து இங்கே போட்டால் முதல் உறுப்பு கிடைக்கும். இது அப்படியே ஒன்று கூட போட்டால் ரெண்டாவது உறுப்பு கிடைக்கும். சரியா? காரணிப்படுத்தியாச்சு. இப்போ என்ன அப்படின்னா 2 காரணி இருக்கு இல்லையா? இது ஒரு காரணி, இது ஒரு காரணி. ஒன்று இந்த காரணி வந்து 0வாக இருக்கும், இல்லை இந்த காரணி வந்து 0வாக இருக்கலாம். அப்போ நம்ம எழுதலாம் m1 - m2 = 0. அப்போ m2 அங்கே கொண்டு போய்க்கலாம். அப்போ m1 = m2. பாருங்கள், f(m1) = f(m2)ன்னு எடுத்தோம். ஆனால் m1 = m2ன்னு கிடச்சிருச்சு. சரி, இது பார்க்கலாம். m1 + m2 = 0. m1 + m2 + 1 = 0. இது அர்த்தம் இருக்கா? m1 m2ங்கிறதுல என்ன எங்கேருந்து எடுத்துக்கிறோம்? மதிப்புலேருந்து எடுக்கிறோம். சரியா? அப்போ இங்கே நிறைய மதிப்புகள் போட்டிருக்கோம் இல்லையா? m1 m2 இந்த மாதிரி அது எல்லாமே இங்கேருந்து எடுக்கிறோம். இது எல்லாமே என்னது? இயலெண்கள். 2 இயலெண்களை கூட்டி அதோட ஒரு 1ஐ கூட்டினால் 0 கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது நாட் பாசிபிள், அது சாத்தியமற்றது. அப்போ இதை வந்து நம்ம விட்டுடலாம். அப்போ இங்கே பார்த்துக்கலாம். அப்போ f(m1) = f(m2)ன்னு எடுத்து நமக்கு m1 = m2 கிடச்சிருச்சா? அப்போ f ஆனது என்னது? ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும். அம்புக்குறி படம் போடாமையே நம்ம வந்து இந்த விளக்கத்தை வச்சு சொல்லியிருக்கோம். சரியா? ரைட், எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின். a = set of 1 2 3 4, b = natural number, f is a function from a to b, f of x = x³ கொடுத்து ஒரு ரேஞ்ச், அதாவது வீச்சகம் மற்றும் அது வந்து which type of function, எவ்வகை சார்புன்னு 2 கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து வீச்சகத்தை முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அப்போது x = 1 எனில் f of 1
அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 போடுங்க. அப்போ 1 கியூப். அப்போ 1 கணம் 1. அடுத்து x is equal to 2 எனில் f of 2 is equal to 2 கியூப். 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 8. அடுத்து x is equal to 3. அப்போ f of 3 போட்டு பார்க்கணும். அப்போ 3 கியூப்னா எவ்வளவு? 27. 3 into 3 into 3. அடுத்து x is equal to 4 எனில் f of 4 எவ்வளவு? 4 கியூப். 64. சரியா? அப்போ 1 எக்ஸில் 1 எனும் பொழுது f of x 1, எக்ஸில் 2 எனும் பொழுது f of x 8, 3 எனும் பொழுது 27, 4 எனும் பொழுது 64. இதெல்லாம் தொடர்படுத்தி எழுதுறோமோ அதுக்கு பேர் என்னது? வீச்சகம். இங்கே மதிப்பகம் இது, துணை மதிப்பகம் வந்து ஈரெண்கள். அப்போ இதை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு பேர் என்னது? வீச்சகம். ரொம்ப சிம்பிள். வீச்சகம் 1, 8, 27, 64. இதுக்கு உண்டான வீச்சத்தை கூட எடுத்துனா போதும், எக்ஸ்ட்ராவில் எழுதிடக்கூடாது. சரி, இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? எவ்வகை சார்புன்னு கேட்டிருக்காங்க. எவ்வகை சார்பு. அப்போ 1 to 1 ஃபங்க்ஷன் முதல்ல பார்க்கணும். ஒன்றுக்கு உண்டான சார்பு என்ன பார்க்கணும்? 2 உறுப்பு எடுத்துக்கிறோம். f of x1 எடுத்துக்கிறோம், f of x2 எடுத்துக்கிறோம். ரெண்டையும் சமப்படுத்தி பார்க்கலாம். f of xனால் அதனுடைய கணம் தான், அதனுடைய விரிவாக்கம். அப்போ f of x1 அப்படிங்கும்பொழுது x1 கியூப், f of x2 அப்படிங்கும்பொழுது x2 கியூப். இருபுறமும் வர்க்க மூலம் எடுக்க, சாரி கணம் மூலம் எடுக்க, கணம் 2 சொல்லி நான் போட்டு போனோம், கியூபிக் ரூட் அப்படிம்பாங்க. இருபுறமும் கணம் மூலம் எடுக்க. கணம் மூலம் என்னது? இப்போ கியூப் கொக்கி மாதிரி போட்டு உள்ளே போடுவோம் இல்லையா? x1 கியூப்பு, x2 கியூப். அப்போ இது கியூப் ரூட்டுக்கும் கியூபுக்கு கேன்சல் ஆயிரும், கியூப் ரூட்டுக்கும் கியூபுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்ன இருக்குது? அது மறுபடியும் கூட நல்லா எழுதிக்கலாம். இங்கே வந்து உள்ள 3 போட்டுக்கணும், இங்கேயும் 3 போட்டுக்கணும், இங்கேயும் 3, இங்கேயும் 3. அப்போ x1 கியூபும் கியூப் ரூட் ஆஃப் x1 அடிச்சு போயிடும், இங்கேயும் அடிபட்டு போயிடும். மீதி இருக்கிறது என்னது? x1 is equal to x2. சரியா? அப்போ f of x1 is equal to f of x2 எடுத்து நமக்கு ஆன்சர் x1 is equal to x1 கிடச்சிருச்சா? அப்போ இது என்ன சார்பு? ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? மேல் சார்பா உட்சார்பான்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம அம்புக்குறி படம் போட்டு பார்க்கணும். இதை ரப் பண்ணிடலாமா? சரி, இப்போ அம்புக்குறி படம் போட்டு பார்க்கலாம். அம்புக்குறி படம் போடும் பொழுது நமக்கு மதிப்பகம் என்னது? a, துணை மதிப்பகம் b, அதாவது b என்னது? நேச்சுரல் நம்பர். அப்போ மதிப்பகம் என்ன வருது? 1, 2, 3, 4. துணை மதிப்பகத்தில் 1, 2, 3, 4, 5, ஒரு 8, ஒரு 27, ஒரு 64, இப்படி போயிட்டே இருக்கும். சரியா? அப்போ 1க்கு எது மேப் ஆகும்? 1 தான். இங்கே கூட பார்த்தோம் இல்லையா? 1. 2க்கு எது மேப் ஆகும்? 8. 3க்கு 27. 4க்கு 64. சரியா? அப்போது இங்கே வந்து 1க்கு முன் உரு உள்ளது, 8க்கு முன் உரு உள்ளது, 27க்கு முன் உரு உள்ளது, 64க்கு முன் உரு உள்ளது. மீதமுள்ள உறுப்புகள் இருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் வந்து முன் உருக்கள் இல்லை. சரியா? அப்போ நம்ம வந்து ஏதோ 2 மட்டும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு 3 எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு உறுப்பு எடுத்துக்கலாம். அப்போ 2 பிலாங்ஸ் டு பி, அதாவது துணை மதிப்பகம் க்கு முன் உரு இல்லை, அதாவது ப்ரீ இமேஜ் இல்லை. எனவே என்ன சொல்லிடலாம்? இது மேல் சார்பு இல்லை. அப்போ மேல் சார்பு இல்லை, உட்சார்புன்னு எழுதிடலாம். அதாவது துணை மதிப்பகத்தில் உள்ள 2 என்ற உறுப்புக்கு முன் உரு இல்லை, எனவே இது உட்சார்பாகும். அப்போ இது என்ன சொல்லிடலாம்? ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகவும் இருக்குது, அதே நேரத்தில் உட்சார்பாகவும் இருக்குது. சரியா? இதே மேல் சார்பாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லிடலாம்? ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகவும் மேல் சார்பாகவும் இருந்தால் அதனை இருபுற சார்பு என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் இங்கே ஒன்றுக்கு ஒன்றான சார்பு உட்சார்பாக இருக்கிறனால அப்படியே முடிச்சுக்கலாம். சரியா? சரி, எழுதிக்கங்க.